சாகுபடி திட்டம், பலா இயக்கம், முருங்கை இயக்கம், வெங்காய சாகுபடி இயக்கம், மிளகாய் மண்டலம், கறிவேப்பிலை தொகுப்பு, சிறப்பு தோட்டக்கலை பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், முக்கணி மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் பெருமளவு ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. தக்காளி, வெண்டை, கத்திரி, முருங்கை போன்ற காய்கறிகளின் பரப்பு 1,00,000 ஹெக்டரில் விரிவாக்கம், 1979 ஹெக்டர் நிரந்தர பந்தல் ஆகிய மேற்கொள்ள 1,68,000 விவசாயிகள் ரூபாய் 259 கோடி மானியம் பெற்று பயனடைந்துள்ளனர். மா, பலா, வாழை, கொய்யா, பப்பாளி போன்ற பழங்களின் சாகுபடி பரப்பு 36,555 ஹெக்டரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 72 கோடியே 47 லட்சம் மானியம் வழங்கப்பட்டு 48,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். உலகளவில் புகழ்பெற்ற ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைந்த மிளகாய், மஞ்சள், மிளகு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற சுவைதாளித பயிர்களின் சாகுபடி பரப்பு 22,980 ஹெக்டரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 32 கோடி மானியம் அளிக்கப்பட்டு 29,855 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மல்லிகை, ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, சம்மங்கி போன்ற மலர்களின் மூலம் தினசரி வருமானம் பெற்று விவசாயிகள் பயனடைய அவற்றின் சாகுபடி பரப்பு 11,380 ஹெக்டரில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதற்கென ரூபாய் 28 கோடி மானியமாக வழங்கப்பட்டு 18,130 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். குடைமிளகாய், கார்னேஷன் போன்ற உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை ஆண்டு முழுவதும் பாதுகாப்பான சூழலில் சாகுபடி செய்து அதிக வருமானம் பெற்றிட பசுமை குடில், நிழல்விளை குடில் சாகுபடி 23,55,000 சதுர மீட்டரில் ஊக்குவிக்கப்பட்டு 1,756 விவசாயிகளுக்கு ரூபாய் 91 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அத்தியாவசிய வணிக பயிரான முந்திரியின் முக்கியத்துவம் கருதி கடந்த 5 ஆண்டுகளில் 8,400 ஹெக்டரில் முந்திரி பரப்பு விரிவாக்க திட்டம் ரூபாய் 12 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 9,687 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். அரசின் இத்தகைய முயற்சிகளால் தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி, மல்லிகை உற்பத்தியில் முதலிடமும், நெல்லி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி உற்பத்தி திறனில் முதலிடமும், மரவள்ளி, மல்லிகை, பலா, கொய்யா உற்பத்தி திறனில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கவும், சந்தை மதிப்பை உயர்த்தவும், விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்தவும் கடந்த 5 ஆண்டுகளில் 3,435 சிப்பம் கட்டும் அறைகள், 8,218 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள், 3,44,000 மெட்ரிக் டன் கொள்ளளவிலான வெங்காய சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 175 கோடி செலவினத்தில் அமைக்கப்பட்டு 15,606 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வளர்ச்சி லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் தென்னையின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு மாநில தென்னை நாற்று மையம் நிறுவுதல், செயல் விளக்க திடல் அமைத்தல், இயற்கை உர கூடாரம் அமைத்தல், தென்னந்தோப்புகளில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் ஆகிய இனங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் 17,860 ஹெக்டரில் ரூபாய் 54 கோடி நிதியில் மேற்கொள்ளப்பட்டு 26,800 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தென்னை வேறுவாடல் நோய் மீட்பு திட்டம் 2023-24 மற்றும் 2024-25 ஆண்டுகளில் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் 3,943 ஹெக்டேரில் செயல்படுத்தப்பட்டது.